ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்க்கடலில் வியூக வாசுதேவனாக சயனித்தான். அந்த க்ஷீராப்தியிலிருந்து எழுந்திருந்து மதுரப்பட்டணத்தில் விபவ வாசுதேவனாய் கண்ணனாக திருவவதாரம் பண்ணினான். அக்கண்ணனை அடைய வேண்டும்ங்கிற ஆவலோடே ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்களையும் அனுகிரகித்தாள். அதில் இன்றைய நாள் பாசுரம் 17வது பாசுரம். கண்ணனை நேரே துயிலெழுப்ப ஆசை கொண்ட ஆண்டாள் அவனுடைய திருமாளிகையாம் திருத்தகப்பனாருடைய திருமாளிகை நந்தகோபாலனுடைய மாளிகை வாசலிலே நின்று கோயிற்காப்பான் வாசற்காப்பானே கதவை திறந்துவிடச் சொல்லி பிரார்த்தித்து பிற்பாடு திருமாளிகைக்குள்ளே நுழைந்து விட்டாள். அங்கே முதலில் நந்தகோபாலன், அடுத்து யசோதை, 3வதாக கண்ணன் என்று இந்த வரிசையிலே கிடந்து உறங்கி இருக்கிறார்கள். கண்ணனுக்கு அருகிலேயே நம்பிமூத்த பிரான்கிற பலராமனும் தூங்கி இருக்கிறார். இவர்களையெல்லாம் துயிலெழுப்புவோம், பிற்பாடு கண்ணனை எழுப்புவோங்கிற ஆசை ஆண்டாளுக்கு. அதனால கிடக்கிற வரிசையிலேயே பாசுரம் பாடுகிறாள். முதலில் நந்தகோபாலனை எழுப்பி, யசோதை எழுப்பி, கண்ணனை எழுப்பி, கண்ணனை எழுப்பிட்டோமே பலராமனை இன்னும் எழுப்பலையே அப்படிங்கிறது தோன்றி பலராமனை எழுப்பி, நீயும் உன்னுடைய தம்பியும் உறங்கக்கூடாது என்று பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய தின பாசுரம். பாசுரார்த்தம் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. கண்ணன்தான் எம்பெருமான். ஆனால் அந்த கண்ணனே எனக்கு நீ கொடுத்திருக்கிறபடியால் உன்னையே எம்பெருமானாக கொண்டாடுவோம் என்று நந்தகோபாலனை எம்பெருமான் அழைத்துள்ளார். சாதாரணமாக பகவான், எம்பெருமான், பெருமான் இதெல்லாம் கண்ணனைத்தானே குறிக்கும். ஆனால் இங்கே எம்பெருமான் நந்தகோபாலான்னு சொல்லலாமான்னால் அந்த கண்ணனையே நமக்கு கொடுத்திருக்கிறவர் அப்படின்னு கொண்டாடினா என்ன? ஆகையாலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அறம் செய்யும் தர்மம் செய்கிறார் நந்தகோபாலன். வஸ்திரதானம், தீர்த்ததானம், அன்னதானம். அம்பரம் வஸ்திரம், வஸ்திரதானம். தண்ணீர் தீர்த்ததானம். சோறு அன்னதானம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். சோறுன்னு சொல்லாமல், அம்பரம்னு சொல்லாமல், தண்ணீர்னு சொல்லாமல் அம்பரமே தண்ணீரே சோரே என்று ஒரு ஏகாரம் அதில் சேர்ந்து இருக்கிற சொல்லி. அதற்கு ஏது பொருள்னால், அவர் வஸ்திரதானம் செய்யறதுக்கு வந்தா இதை தவிர வேற ஒண்ணுமே இவருக்கு கொடுக்க தெரியாதோ அவ்வளவு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாளாம். அவர் தண்ணீர் தானம் பண்ண வந்தால் இதை தவிர இவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாதோ அவ்வளவு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லுவார்களாம். அவர் ஒரு தானமும் பண்ண வரச்சே எவ்வளவு கொடுப்பர்னா இது ஒண்ணுத்துக்குன்னே இவர் பிறந்தவர் அப்படின்னு ஊர் கொண்டாடுற அளவுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்ய எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். முதல்ல நந்தகோபாலனை எழுந்திராய்னு பாடினாள். அடுத்து செய்தாள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். கொம்பு ஆனார் வஞ்சிக்கொம்பு போன்றவர்கள். கொம்பனார்க்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இடைச்சிகள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அவர்களுக்கெல்லாம் தலைவியை போல இருக்கிறவளே. ஒரு செடியில் கொழுந்து தான் ரொம்ப முக்கியம். கொழுந்து வாடுகிறதுன்னு செடி வாடுகிறதுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு தூரம் தலைமை ஸ்தானம் அவளுக்கு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். உன்னை எம்பெருமாட்டின்னு ஏன் சொல்லுகிறோம்? மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணனான கண்ணனை நீதானே மணிவயிறு வாய்த்தாய். உன் திருவயிற்றிலே அன்னோ பெருமான் பிறந்தான். எல்லா தாய்மார்களும் வயிறு தரிக்கிறார்கள், குழந்தை பெறுகிறார்கள். ஆனா கண்ணனா பிறந்து விடுகிறான். கண்ணனை கூட தன் வயிற்றிலே தரிக்கவல்ல பெருமை படைத்தவளே. இவள் வயிற்றில் தரிக்காவிட்டாலும் தரித்தது தேவகிதான். இருந்தாலும் வளர்த்த பெருமை இவளுக்குத்தானே. பெற்ற அத்தனையும் இழந்து போனாள் தேவகி. ஆனா பெறாமலே அத்தனையும் பெற்று போனாள் யசோதை.
கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் என்று கண்ணனையே தன் வயிற்றில வைத்தபடியாலே என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெற்ற வயிறு படைத்தவள் என்ன நோன்பு நோத்திருப்பள்னு கொண்டாடுற அளவுக்கு நீ பெற்றாயா, நீ வளர்த்தாயா, ஏதும் நீதானே செய்தாய். கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். ஆகையால் எம்பெருமானை கொடுத்த எம்பெருமாட்டி நீ, எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காதெழுந்திராய். அடுத்து கண்ணனிடத்திலே வருகிறாள். முதலிலே எம்பெருமான் நந்தகோபாலனை எழுப்பி, அடுத்து அசோதை எழுப்பி, அடுத்து கண்ணன். இந்த இடத்துல கிரமம் கொஞ்சம் மாறி போயிற்று. ஏன்னா அடுத்து பலராமனை எழுப்பிட்டு தான் கண்ணனிடத்துல போயிருக்க வேண்டும். வரிசை மாறக்கூடாது இல்லையோ. ஏன்னா நாம பகவானை பற்ற போகிறோம்னு சொன்னால் அப்ப வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு பார்த்தோம். அது மாறாதபடிக்கு இருந்திருக்க வேண்டும். பக்கத்துல நம்பி மூத்த பிரான் சேனிச்சென்றிருக்கிறத விட்டுட்டபடியாலே அடுத்து கண்ணனை பாடிவிட்டாள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் என்று அடுத்து கண்ணனை எழுப்புகிறாள். இப்ப அம்பரம்ங்கிற சொல்லுக்கு ஆகாயம்னு பொருள். கீழே அம்பரம்னு சொன்னது வஸ்திரம்னு பார்த்தோம். அம்பரமூடு அறுத்து என்று திருவிக்கிரமாவதாரத்தை சொல்லுகிறாள். ஆகாயத்தை கிழித்தறுத்து கொண்டு அம்படமூடறுத்து ஓங்கி உலகளந்த தன்னுடைய இடது திருவடியை மேல்லோகத்தையும் வலது திருவடியாலே கீழ்லோகத்தையும் அளந்த அம்படமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, தேவகாரியத்தை செய்து கொடுத்தவனே. இந்திரன் 3 ராஜ்யங்களை தொலைத்தான், 3 லோகங்களை. மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனான். அப்ப பகவானிடத்துல வேண்ட மகாபலி குணசாலி உதாரன். ஆகையால் அவன் உயிரை பறிக்க வேணாம்ங்கிறதுக்காக நாட்டை மட்டும் பறித்து கொடுத்தாயே, என்ன குணம். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே தேவர்கள் காரியம் பண்ணி கொடுத்தவனே, உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய். தேவரீர் தூங்காமல் எழுந்திருக்க வேண்டும். இதை சொன்னவுடனே கண்ணன் சட்டுன்னு எழுந்திருந்திருக்கணும். ஆனா அவர் கண்ணை இருக்க மூடின்னு சேனிச்சு விட்டாராம். ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறார்னா, நீ முறையல்லாத முறையில வந்து என்ன பற்றுகிறாய், அதனால நான் கண்ணை திறக்க மாட்டேன். இந்த பிள்ளைகள்லாம் நமக்கு அதுகளுக்கு பிடிக்காத நம்ம எழுப்பு போனோம்னு வச்சுங்க, எழுந்து நுட்டான்னு வேணும்னு இருக்க புத்திக்குமோ இல்லையோ, அதை போல கண்ணன் நின்று இருக்க மூடி நுட்டார். ஓ தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு தானே தவறு. பக்கத்துல பலராமன் எழுந்தொழி இருக்கும் போது அவரை துயருடர்த்தாமல் கண்ணனிடத்துல சென்றோமே. ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டோ பகவதாசிரியனம் பண்ண வேண்டும். விபீஷணன் முறை மாறாமல் செய்தான். ஆஜகாம முகூத்தேன யத்தரராம சலக்ஷ்மணா. ராமன் இருந்த இடத்துக்கு வந்தான், இலக்குவனோடு கூடிய ராமன் இருந்த இடத்துக்கு வந்தான்னு சாதிக்கிறார் வால்மீகி பகவான். வந்த விபீஷணன் நேர ராமன் காலில் வந்து விழமாட்டானான். பக்கத்துல லக்ஷ்மணன் நிற்கிறான், அங்கு வந்தான். சுக்ரீவனிடத்துல பிரார்த்திச்சுட்டு லக்ஷ்மணிடத்துல சொல்லுண்டு ராமனிடத்துல சரணாகி பண்ணுகிறான். அப்ப ஆதிசேஷன் அருகில இருக்கும்போது நம்மை சேர்த்து விடக்கூடியவர் இருக்கிறச்சே விட்டுட்டு நேர பகவானிடத்துல போலாமா? நம்மளுடைய ஜாத்தியாச்சே, நாமும் சேஷபூதர்கள், அவனும் சேஷபூதன். நாமும் அடிமை, அவனும் அடிமை. நம்ம ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறதுக்காக சரின்னு ஆண்டாள் பார்த்த மாத்திட்டா. அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய். அப்புறம் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா. செம் அழகிய சிவந்த பொன், பொன் போன்ற ஸ்பிருகடியமான கடலடி, கடல் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவடி படைத்தவரே. செம்பொற் கடலடி செல்வா, நல்ல செல்வம் படைத்தவரே. பலதேவா, பலராமனேன்னு கூப்பிடுகிறாள். பலராமனுடைய திருவடிக்கு என்ன இவ்வளவு புகழ்ச்சி? கண்ணன் திருவடியை ஒன்றும் காணும். ஆனா பலராமன் திருவடிகளுக்கு இவ்வளவு பாடுறாள் என்ன? இவர் முதல்ல இந்த பூலோகத்துல திருவடி வைக்கவே தானே கண்ணனே பிறந்தார். இவர் 7வது பிரசவமா இருந்து 8வது பிரசவம் தானே கண்ணனே. 7வது கர்ப்பம் நம்பிமுத்தபிரான் பலராமன் தேவகியனுடைய கர்ப்பத்துல தான் இருந்தார். அப்ப கண்ணன் தன்னுடைய யோக மாயைக்கு ஆதேசம் பண்ணுகிறான். யோகமாயா, நீ 2 கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒன்று, இங்கிருந்து 7வது கர்ப்பத்தை வெளியில் எடுத்துடு. வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி, அவ யமுனை ஆற்றுக்கு அப்புறத்தில் கோகுலத்தில் வசிக்கிறாள். அவளுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் இந்த கர்ப்பத்தை புகுத்திடு. அப்ப இங்க ஊர்ல இருக்கிறவா கேப்பா, எங்க 7வது கர்ப்பம்னுட்டு. அந்த ஊர்ல அந்த நாள்ல ரொம்ப சுலபம். கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டு போச்சு, செதஞ்சுடுத்துனா 8 கர்ப்பத்துக்குள்ள சொல்ல மாட்டாளா? ஏன்னா இன்னைக்கு தான் 2 பிறந்து 2 இருக்கிறதுங்கிறதே தவிர அன்னைக்கெல்லாம் எத்தனை பிறக்கும் எத்தனை போகும்னு தான் இருந்தது. அதனால மிச்சம் இருக்குமாங்கிறதுக்காகத்தான் நிறைய பெற்றார்கள். பெறணுங்கிற ஆசையால மட்டுமல்ல,
ஆகையால் செம்பொற் கழடிங்கே யோகமாய பார்த்து கண்ணன் சொன்னார், இங்கிருந்து கொண்டு போய் அங்க வச்சிரு, அப்ப கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டு போச்சுன்னு 7வதுக்கு சொல்லிடுவா. அப்புறம் 8வதாக நான் கர்ப்பத்துல உதிச்சு விடுறேன். 2வது வேலை நீ செய்யணும். நீயே போய் அந்த பக்கத்தில் இருக்கிற யசோதையனுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும். இவர் நந்தகோபாலனுடைய மனைவி. ஏற்கனவே சொன்ன ரோகிணி வசுதேவருடைய மற்றொரு மனைவி. இப்ப பார்க்கிற யசோதை நந்தகோபாலனுடைய மனைவி. நந்தகோபாலனுடைய வயிற்றில பெண் குழந்தையா நீ பிறந்துரு, நீ அங்க பிறந்து இருக்கட்டும். என்ன 8வது கர்ப்பத்தை தூக்கிண்டு வசுதேவர் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வருவர். ஆண் குழந்தையை கொண்டு யசோத பக்கத்துல விட்டுட்டு நீ பெண் குழந்தையா இருப்பியே, உன்னை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இந்த பக்கத்துல வந்து இதுதான் 8வது கர்ப்பம்னு கம்சனிடத்துல கொடுத்துடுவர். அவன் உன்னை கொல்ல முற்படுவான். அப்போது நீ அவனுக்கு செய்தி சொல்லிட்டு, முடனே உன்னை கொல்ல வேண்டியவர் சுகமே வசித்து வருகிறான், அக்கறையில் இருக்கிறான், முடிந்தால் தேடிக்கொள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு நீ பறந்து போடு என்று பகவான் சொன்னார். யோகமாயா சரின்னு சொல்லிட்டா, இனிமே உனக்கு இந்த ஊரில் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்ன ஏதேதோ அம்பை என்னும், அம்பிகை என்னும், துர்கை என்னும், விஷ்ணு துர்கை என்னும், இப்படி பல பெயராலே உன்னை அழைப்பர்கள்னு கண்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நீங்க திருக்கோவலூர் திவ்யதேசம் சேவிச்சுக்க போனீங்கன்னா, கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். இன்னைக்கு பெருமானுடைய திருக்கோவலூர் இடைகழி ஆயன் திருவிக்கிரம பெருமாள் அவருடைய சன்னதி பிரதட்சணம் வந்தினால் அங்கே கற்புடைய மடக்கன்னி இருக்கிறாள். அவள்தான் கண்ணனுக்காக, கூட பிறந்த சகோதரனுக்காக பார்த்து மங்களாசாசனம் பண்ணுகிறவள், ரட்சித்து கொடுத்தவர். இதுல கண்ணன் அண்ணனா கண்ணன் தம்பியா? 2 பேரும் சொல்லிட்டுரும். சகோதரிகள்னு சொல்லிட்டா சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப பொதுவான வார்த்தை, கஷ்டமே பட வேண்டாம். இது அக்காவா, தங்கையா, அண்ணனா, தம்பியா? சகோதரன், கூட பிறந்தவன் அப்படின்னு அண்ணனா தங்கையா தெரியாது. அஷ்டமியில பிறந்தவர் கண்ணன், நவமியில பிறந்தவர் தான் இந்த பெண் குழந்தை. அதனால் அஷ்டமிக்கு பிற்பாடு நவமி வருகிறபடியால் அவள் தான் தங்கை, கண்ணன் தான் அண்ணன். ஆகையாலே ஒருத்தருக்கொத்தர் மாத்தினாலே பலராமன் 7வது கர்ப்பமாக லோகத்துல பிறக்கவே தான் மேற்கொண்டு கண்ணனை அவதரித்தார். ஆகையால் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று செம்பொற் கடலடி உன் திருவடி வாழ்ப்பாலே பொய்யாழ்வார் பூலோகத்தில் அவதரித்தார்னா அந்த திருவடி என்ன கொண்டாடணும்? ஐப்பசி மாசம் சவண நட்சத்திரத்தில் அந்த திருவடி பூலோகத்தில் பட்டதோ மேற்கொண்டு 10 ஆழ்வார்கள் அவதரித்து 4000 பாசரங்களையும் பெற்றோம். வையந்தகழியான அவர் முதல் விளக்கேற்றி வைத்தாரோ கடைசியாக மின்னுமாமழதடும் மேகவண்ணா திருநெடுந்தாண்டக பாசரம் வரை பெற்றோம். இப்படி முதல்லேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு வைக்கணும் இல்லையோ. ஒருத்தர் சுவாமி நம்ம வீட்டுக்கு வரார், மேன்மேல மகிழ்ச்சி பொங்குகிறதுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்துட்டாளே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று பிரார்த்தித்தது 17வது பாசுரம். உம்பியும் நீயும் உறங்கேல் கண்ணனையும் பலராமனையும் நந்தகோபாலனையும் எழுப்ப போகணும்னா வீட்டுக்குள்ள போகணுமே. வாயிற்காப்போன் கதவை திறந்து விட்டாத்தானே வீட்டுக்குள் செல்ல. அதனால முதல்ல துவாரபாலகனுடைய பாசுரம் நேற்றைய பாசுரம், அதை பார்த்து கொண்டு மேற்கொண்டு இன்னைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு, நீதான் கதவை திறந்து விட வேண்டும். நாயகனாயனன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. வியாக்கியானத்தில் உடனே விசாரிச்சின்றார். இவர்களோ இடக்கை வலக்கை அறியாத சிறுமியர், சிறு பெண்கள். குளிக்கிற ஆச்சாரம் கூட இவர்களிடத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னமோ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து சாஸ்திரத்திலெல்லாம் பகவானை பற்ற வேண்டிய முறை எப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல பாகவதர்கள் ஆசிரியக்கணும், விண்ணோர் ஆசிரியக்கணும், பிராட்டி ஆசிரியக்கணும், பகவானிடத்துல சரணாதி பண்ணணும். இந்த முறையெல்லாம் யாருக்கு தெரியும்? சாஸ்திரம் வாசிச்சவாளுக்கு தெரியும். இவர்களுக்கோ இடக்கை வலக்கையே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம் முறை மாறாம பத்துகிறார்களே, இவர்கள் எப்போது சாஸ்திரம் கற்றார்கள்? நம்ம போல இது நமக்காக கேட்ட கேள்வி. ஏன்னா அவர்களுக்கு சாஸ்திரம் தெரியாதுங்கிறது இப்ப முக்கியம் இல்லை, நமக்கு தெரியாதே. அப்ப இந்த வழிமுறைகள்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள போகிறோம் என்று கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு சிந்தாமணி கையில் உள்ளது, அதுக்கு ரசகுளிக்கைன்னு பேர். அந்த சிந்தாமணியால எந்த பொருளை தொட்டாலும் தான் நினைக்கும் பொருளா அது மாறிடும். ரசவாதி கையில ரசகுளிக்கே இருக்கு, அவர் எதை தொட்டாலும் அது நல்ல ரசமா மாறிப்படுறது இல்லையோ. சிந்தாமணின்னு நாம பிரார்த்தித்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணிக்கத்துக்கு சிந்தாமணின்னு பேர். இந்த செமந்தக மணி கதை கண்ணனுடைய கதையில கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தினப்படி தோலாவா தங்கம் கொடுக்கும். அதைத்தான் கண்ணன் கேட்டார், கிடையாதுன்னு சொல்லிட்டான் சத்ராஜித்து. சொன்னவே தான் ஏதோ இவர் தான் திருடின்னு போயிட்டார் போல் இருக்குன்னு ஜாம்பவான் இடத்துல சண்டை போடுற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுடுச்சு.
சின்ன வயசுல நமக்கு ஒரு பழக்கம் இருந்ததுன்னா வயசானப்புறம் ஊரதை நாம மறந்துட்டோம், நம்பவே நம்பாது. சின்ன வயசுல திருடி இருக்காரா, இவர் திருடுவர். சின்ன வயசுல பொய் சொல்லியிருக்காரா, இவர் பொய் சொல்லுவார். அதனால கண்ணனுக்கு இப்ப வயசாச்சு 50க்கு மேலே. இப்ப நீதான் செமந்தகமணியை திருடினேன்னு சொன்னா சரின்னு அந்த பழி ஏத்துண்டு போய் திரும்ப மீட்டு கொண்டு எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த செமந்தகமணிங்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கறது சொல்லியோ. அதை போல் கண்ணன் தான் செமந்தகமணி, கண்ணன்தான் சிந்தாமணி. இந்த சிந்தாமணி இன்றிருக்கும், நாளை போய்விடும். ஆனா கண்ணன் சிந்தாமணி கையில் கோபிமார்களுக்கு உள்ளான். அப்ப அவர்கள் எதை நினைக்கிறார்களோ சிந்தாமணி கொடுத்துறாதா. ஒரு அச்சேதனமான சிந்தாமணியே நாம நினைச்சதெல்லாம் கொடுக்கறதுன்னா அதை கையில வச்சுருக்கிறவன் எதையும் சாதிக்கலாம். இப்ப இடைச்சிகளுடைய கையில் கண்ணன் உள்ளான். அவன் தான் ரசகுளிக்கையை போலே. அதை வச்சிருந்து என்ன வெத்த பண்ணணும்னாலும் பண்ணிவிடலாம் இல்லையோ. அதை போல இவர்கள் சாஸ்திரம் அறிந்து பேச வேண்டிய தேவை கிடையாது. இவர்கள் எது பேசுகிறார்களோ அது சாஸ்திரார்த்தம். இவர்கள் வேதத்தை தெரிஞ்சுட்டு பேச வேண்டாம். கண்ணனே கையில் இருக்காரு, வேதத்தால சொல்லப்பட்ட பகவானே கையில் இருக்கிறச்சே. அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் வேதார்த்தமாக இருக்கும். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் தெரிவிக்கிறார், துவதீய கம்பீரம் அனோனுசாரிணா. பகவன், இந்த வேதங்கள் எல்லாம் ஆள் பார்த்து கொண்டிருக்கின்றன. யார் பின்னாடி நாம போகலாம் என்று தேடுமா. நல்ல சாஸ்திரஜர்கள் அவர்கள் பின்னாடி போலாமா? பகவத் பக்தர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பல்க போலாம்னா, யார் பகவானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாளோ அவ பின்னாடி உங்களுக்கு நான் அடிமேன்னு வேதமே வந்துடுங்கிறார் அவர். துவதீய கம்பீரம் அனோனுசாரிணா. அப்ப வேதமோ வேதாந்தமோ இவர்களிட்ட வழக்காக இருக்கும். இவர்கள் சொன்னதுதான் சொல்லும் விடுசுருதியாம் இருக்கும். கண்ணனை கையிலே கொண்டிருக்கிறபடியால் ஏதும் இவர்கள் செய்யலாம். சிவஜன்மத்திலே ஒரு அழகான சரித்திரம் வரும். கருடனுக்கு ஒரு நண்பன். அந்த நண்பனோட சேர்ந்து கருடன் ஏதோ தேடிட்டு இருந்தார். ஒருத்தருக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு ஆசை. விஸ்வாமித்திரர் இடத்துல பாடம் கத்துண்டார். முடிச்ச உடனே குருதட்சணை கொடுக்குறேன்னார். இருக்கட்டும் பரவாயில்ல, விஷயத்தை தெரிஞ்சுட்டே நீ போயிட்டு வானார் அவர். இவன் பிடிவாதமாக கேட்டான், இல்லை நான் தட்சணை கொடுத்தே ஆகணும். அவர் கொஞ்சம் கோபம் வந்து 800 குதிரைகள் எனக்கு வேணும். அந்த குதிரைகளில் ஒரே ஒரு காது மட்டும் பச்சையா இருக்கணும், உடம்பெல்லாம் வெளுப்பா இருக்கணும். இதை போல குதிரை கொண்டாடினார். எங்க போய் தேடுறது இத்தனை குதிரைன்னு கருடனை போய் பிரார்த்தித்தான். அவருக்கு நண்பன். சரின்னு கருடன் வருமா தேடுறதுக்காக போனா, மலைமலையா தேடின்னு போனா, கடலா தேடின்னு போனா, நிலமா தேடின்னு போனா, எங்கேயோ ஒரு மூலையில ஹிமாச்சலத்தினுடைய பார்ஸ்வத்தில் ஒரு மலையடிவாரத்தில் போறார்கள். ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடைக்கல. சரி, யாரோ ஒருத்தி அங்கே இருக்காப்புல இருந்தது. சரின்னு மலையடிவாரத்துக்கு போய் அவளிடத்துல பிரார்த்தித்தா. உள்ள ஒத்தி சாண்டிலின்னு இருந்தாள். அவள் வந்து பார்த்தவள், என்ன ரொம்ப இழைச்சி போய் வந்திருக்கீர்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உனக்கு உணவுக்கு கொண்டு வரேன்னு எடுத்துன்னு வரத்துக்கு போனான். அப்ப கருடனும் இவனும் பக்கத்துல இருக்கிறவா பேசிக்கிறா, நான் நல்ல திவ்ய தேசத்துல இவ வாழக்கூடாதோ, எங்கேயோ ஒரு மூலையில வந்து காட்டுக்கு நடுவில் உட்காண்டிருக்காளே, பரம பாகவத பெண்ணா இருப்ப போல் இருக்கே, ஒரு ஸ்ரீரங்கத்திலேயோ திருவேங்கடத்திலேயோ பத்ரிகாசிரமத்திலேயோ எங்கேயானு இருக்கக்கூடாதான்னு கருடன் பேசினார். அவருடைய 2 சிறகும் எரிஞ்சு போய் பொல பொலான்னு கீழே விழுந்துருச்சு. ஏன் நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியல. சாண்டிலி உள்ளேன்னு வந்தாள். வந்தவள் உணவு கொடுக்க போனவள், கருடனை என்ன ஆச்சு உமக்கு, நான் உள்ள பொறச்சே நன்னத்தானே இருந்தீர், இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் பாகவத அபச்சாரப்பட்டுட்டேன், தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் எனக்கு சிறகு எரிஞ்சு போச்சு. என்ன அபச்சாரப்பட்டீர்னு அவள் கேட்டாள். நீ இருக்கும் இடம் திவ்யதேசம் நினைச்சுக்காமல் திவ்யதேசத்துல நீ இல்லையே நினைச்சுட்டேன் பார், அதான் நான் பண்ண தப்பு. நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அது பகவான் வர்த்திக்கிற திவ்யதேசமே தவிர அவன் போய் தேடிண்டு ஒரு திவ்யதேசத்துல வாழணுமா? ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலகலம்மா அரங்கமான அருளானேன்னு தொண்டடிப்பொடிகள் பிரார்த்திக்கிறார். அதனால ஒரு பரம பாகவதன் எங்கு இருக்கிறானோ அது திவ்யதேசம். அவன் தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவானுக்கே அவர் பின்னாடி போறதுல தான் ஆசை. கண்ணன் தெரிவிக்கிறார், கௌரியதா சுதவத்சலா, என்னுடைய கதை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி நான் போறேன். எப்படி? ஒரு பசுமாட்டுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி போறா போலே, கன்றுக்குட்டியை தேடிண்டு பசுமாடு போனா போலே, எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேது கச்சாமி தத்திர தத்ராகம் கௌரியதா சுதவத்சலா. தன்னுடைய கன்றுனுடையத்துல அதீத ஆசை இருக்கக்கூடிய மாடு கன்று எங்கெல்லாம் போறதோ அதன் பின்னாடியெல்லாம் நான் தேடிண்டு போகலையா? கரவா மடனாக தன்கண்ணுள்ளினார் போல்னு திருமங்கியாழ்வார் சாதித்தார். அதை போல என்னிடத்துல பிரியம் இருக்கிறவன் தான் கண்ணுக்குட்டி. அவன் எங்கெங்கு போகிறானோ அவன் பின்னால் யான் செல்கிறேன். அப்போ ஒரு பாகவதனுக்கு பின்னாடி பகவானே போறார், பாகவனத்துக்கு பின்னாடி சாஸ்திரமே போகிறது. அந்த பாகவத பெண்கள்ல அனைவர்கள் தான் இந்த ஊர்ல இருக்கிறவா. அப்ப அவர்களுக்கு பின்னாடி கண்ணனே வரச்சே, இவர்கள் போய் வேதங்க திண்டாளா, இவாளுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாதா, இந்த வழிமுறைகள்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லையோ. அதனால அதுவே இவர்கள் பின்னால் தான் வரும். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, கோயில் காப்பான் வாசல் காப்பான், நாயகனாய் நின்ன நந்தகோபாலன். பாசுரத்தை 2 விதமா வச்சுக்கலாம்.
நாயகனாய் நின்ற நந்தகோபன். அப்ப நந்தகோபன் நாயகன் அர்த்தம். நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே, நாயகனான நந்தகோபாலனுடைய கோயில் காக்கிறவரே, துவாரபாலகரே என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நந்தகோபாலனுடைய கோயில் காப்பான் நாயகன், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். இப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபன் சேர்க்கக்கூடாது, நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற கோயில் காப்பான். அப்படின்னா துவாரபாலகர்களே நாயகர்கள் அர்த்தம். நந்தகோபாலன நாயக்கன்னு வச்சுக்கலாம், துவாரபாலகன நாயக்கன்னு கொள்ளலாம். உள்ள இருக்கிற பகவானத்தான நாயக்கன்னு சொல்லணும். துவாரபாலகர்கள் நாயக்கர்களான்னா பெருமான சேவை பண்ணி வைக்கணும்னால் அர்ச்சக சுவாமி திறந்து விட்டா தானே. அவர் சேவையை பண்ணி வைக்கலே, ஹாரத்தி பண்ணி வைக்கலேன்னா சில சமயம் ஒரே கூட்டமாக இருக்கும்னா அர்ச்சகர் உள்ளே இருக்க மாட்டார், வெளியில் நின்றுட்டு அப்படியே வரிசையில் சேவிச்சுன்னு போங்கோ, தீர்த்தஞ்சடாரிலாம் வெளியில் அப்படின்னு நமக்கு சொல்லிடுவா. வெளியில் வந்தால் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டாலும் இல்லைன்னு வச்சுங்க. அதனால் அந்த சமயத்துக்கு நம்ம தோணும் அர்ச்சக சுவாமி உள்ளே இருந்து சேவை பண்ணி வச்சிருந்தா தேவையில்லே. பெருமாளை சேவிக்கு போகணும்னால் கர்ப்பகிரகத்துக்குள்ள அர்ச்சகர் இருந்தால் தான் நாம் போகலாம். அவர் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு போகிறதுக்கு யோக்கியத்தையே. நாம உள்ள செல்வது கூடாது. ஏன்னா பெருமான் அவர் முகமாகத்தான், அவர் மூலமாகத்தான் நம்மிடத்துல உரையாடுவரே தவிர நேர பெருமானை நாம பேசுறதுக்கு முடியாது, அவர் நமக்கு அனுகிரகிக்கவும் மாட்டார். அர்ச்சக சாட்சாத் ஹரிஹின்னு சொல்லுவார்கள். அந்த ஹரியே அர்ச்சகன்தான், அர்ச்சகனே ஹரிதான். அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதின்னு பராசர பட்டர் தெரிவித்தார். ஹே குட்டி குஷ்டி குஞ்சேஷு ரந்தேஸ்வர, நீ பிறந்தாய் ஷீலா ஜடி பூயத்தே. தேவரீர் அவதரித்ததை பார்த்து என் உள்ளம் உருகுகிறது. ஏனெனில் ஒரு அர்ச்சகனுக்கு பராதீனவா இப்படி உம்மை அமைத்துக் கொள்வீர். அவர் இன்னைக்கு புறப்பாடுன்னா புறப்பாடு, இன்னைக்கு புளியோதரன்னா புளியோதரை, இன்னைக்கு லட்டு தான்னா லட்டு, இன்னைக்கு சகப்பு திருப்புரட்டுன்னா சகப்பு திருப்பட்டு, இன்னைக்கு பச்சை தான்னா பச்சை, இன்னைக்கு திருமஞ்சன் அரைமணின்னா அரைமணி, இன்னைக்கு ஒரு 2.5 மணி நாய்னா 2.5 மணி நாய், எதுனாலும் சரின்னு ஏத்துக்கிறாரோ இல்லையோ. அப்ப அர்ச்சக பராதீனனா இருக்கிறபடியால் அவர்கள் கதவை திறந்து விட்டா தானே உள்ள போய் பெருமாளை நாம் சேவிக்க. அவர் சாத்திட்டா. அதனாலதான் ஆண்டாள் துவாரபாலகனையே நாயகன் என்று விழிக்கிறாள். இங்கே துவாரபாலகர்கள்ங்கிறது வேறாருமல்ல, ஆச்சாரியர்களையே குறிக்கும். துவாரசேஷிகளாய் ஆச்சாரியன் திருவடியை பற்றித்தான் நான் பெருமானை பற்ற வேண்டும், அதன்றி பகவானே நம்மை அனுகிரகிப்பது கிடையாதுங்கிறது இப்பாசுரத்தினுடைய மிக உயர்ந்த அர்த்தம். இதை ஆளவந்தார் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதை முதற்கண் என்ன அர்த்தம்னு பார்ப்போம், அர்த்தத்துல மனசுல வாங்கிப்போம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் என்னங்கிறத மேற்கொண்டு விளக்குகிறேன். முதல் ஸ்லோகத்திலே அளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் அங்க சொல்லுகிறார். நமோ சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. தன்னுடைய திருப்பாட்டனார் நாதமுனிகளை வணங்குகிறார். நாதமுனிகள் ஆளவந்தார் இருவரும் காட்டுமன்னார் கோயிலிலே திருவவதாரம் பண்ணவர்கள். இவா 2 பேர் இருந்தார்களோ இந்த சம்பிரதாயம் வளர்ந்தது. நாதமுனிகளும் சரி ஆளவந்தாரும் சரி வீரநாராயண பெருமாளுடைய பிரசாதம். காட்டுமன்னார் கோயிலில் வீரநாராயண பெருமாள் எழுந்தருளி உள்ளார். சிதம்பரம் காட்டுமன்னார் குடி கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ. என் தகப்பனார் சொல்லுவார், காட்டுமன்னார் இல்லையே காட்டும் மன்னார். காட்டும் மன்னார்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்த மன்னார். அதனால காட்டும் மன்னார். அவ 2 பேரை நமக்கு கொடுத்தபடியால தான் இன்றளவு ராமானுஜராலே அதை வளர்க்க முடிஞ்சிருக்கு. ராஜமன்னார்குடி ராஜகோபாலன் தெரியும், இவர் காட்டு மன்னார்குடி. அவர் நாட்டுக்கு மன்னார், இவர் காட்டுக்கு மன்னார். நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தால் காட்டுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டாமா? அதனால காட்டு மன்னார்குடி கோபாலன் அவர் தான் வீரநாராயண பெருமான். அவன் அனுகிரகத்தால தான் இந்த 2 பேருமே அவதரித்தார்கள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அப்ப லக்ஷ்மிநாதன் பிரதமாச்சாரியன், நடுவில் இருக்கக்கூடியவர் நாதமுனிகளும் ஆளவந்தாரும். இருவருமே ஆச்சரியமா இந்த திவ்யதேசத்தில் சேவை சாதிக்கிறார்கள். பாட்டனாரும் பேரனாரும். இப்ப பேரன்தான் ஸ்தோத்திர ரத்னம் பாடிட்டு இருக்கார். நம் சம்பிரதாயத்தில் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் அதற்குள்ள ரத்னம்னு இதற்குத்தான் பெயர். புராணங்கள் எத்தனையோ இருந்தாலும் விஷ்ணு புராணம்னு ஒன்றனுக்குத்தான் பெயர். மந்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் மந்திர ரத்தனம்னு துவயத்துக்கு மட்டும்தான் பெயர். இப்படி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ரத்தனம்னு பேர் வச்சிருப்பார்கள். அதனால இது ஸ்தோத்திர ரத்னம். அவனுடைய ஆரம்ப ஸ்லோகத்தில் சொல்றார், ஸ்தோத்திர ரத்னம் முழுக்க வந்ததே பெருமான் திருவடிகள்ல சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்குத்தான். அப்படின்னா நேர போய் பகவானே உன் திருவடிகள் சரணம்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மபேதி ந பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனா அகதி சரண்ய. எனக்கு வேறு புகலிடமில்லை, வேறு உபாயமில்லை, தேவரீர் திருவடிகள் தான் உபாயம்னு சொல்லிக்கொண்டு சரணாகதி பண்ண வரார். இது நடுவுல ஸ்தோத்திரத்தினுடைய நடுவுல சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அப்ப தொடங்கரிச்சு என்ன செஞ்சிருக்கணும், உன்கருணையே இன்னும் பாட ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையோன்னா. அதை அவர் பாடலை. முதல்ல தன் பாட்டனாருடைய வைபவத்திலேருந்து தொடங்குகிறார். நமோ சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகளை வணங்குகிறேன். அகாத
ஆழங்காண முடியாத பகவத் பக்தியே கடலாக இருக்கக்கூடியவர். ஞானம், வைராக்கியம், பகவத் பக்தி ஆகியவை நிறந்த கடல் போல் இருக்கக்கூடியவரே பிதாமகரே உம்ம வணங்குகிறேன் என்று பாசுரத்தை தொடங்கினார். பெரியவாச்சான் பிள்ளை ஆகட்டும், அவரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். பகவானிடத்துல சரணாகதி பண்ணவர் எதற்கு பிதாமகம் நாதமுனிம்னு இவரை பாட ஆரம்பிச்சிருக்கார். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வந்தாளா, இல்ல தான் பாட்டனாரை பத்தி பாடிக்கு வந்தாரான்னா ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதியை தவிர இவர் அனுகிரகம் இல்லாமல் அவரிடத்தில் போக ஒண்ணாது என்று தன்னுடைய ஆச்சாரியனை சொல்லிக்கிறார். அவரோட நிறுத்தரே அந்த நாதமுனிகள் யாரிடத்திலேயே கிடந்தாரோ அந்த நம்மாழ்வாரையும் அடுத்து தெரிவிக்கிறார். மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரியுகுலம் பிரணமாமி மூர்த்தனா. மாதா பிதா யுவதயः தனயாः விபூதிः சர்வம் எதேவ நியமேன மத அன்வயானாம். ஆழ்வாரே மாதா, ஆழ்வாரே பிதா, ஆழ்வாரே மனைவி, ஆழ்வாரே மக்கள், ஆழ்வாரே செல்வம் என்ன அனைத்தும் ஆழ்வார்தான் அடுத்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அப்ப நாதமுனிகளை பற்றி, ஆழ்வாரை பற்றி, அப்புறம் பகவதாசிரயணம்ங்கிற முறை மாறாம இருக்கு பாருங்க. ஏன்னா ஆச்சாரியன் மூலமாக சென்றால் தான் பெருமான் திருக்கதவை நீக்குகிறார். ஏன் நேர போகிறது கூடாதான்னா, பெருமாள்கிட்ட நேர போனா அது ஒரு மாதிரி, ஆச்சாரியன் மூலமா போனா இன்னொரு மாதிரி. இது ரொம்ப சுலபமான வழி. ஏன்னா ஒருத்தர் இடத்துல போவோம், அவருடைய கையை பிடிச்சு நீர் அவசியம் இந்த காரியத்தை எனக்கு பண்ணித்தரணும்னு சொன்னோன்னு வச்சுங்கோ, நண்பன் அர்த்தம். ஏன்னா கையை பிடிச்சுன்னுட்டாலே நண்பன், செஞ்சாலும் செய்யலாம், செய்யாம விட்டுவிட்டாலும் விட்டுடலாம். நேர போனோம், அவர் எதிரே பார்க்கல, தடால்னு கீழே விழுந்தோம், காலை கட்டியா பிடிச்சிருந்தோம். சுவாமி அப்படியே ஒரு பிரார்த்தனை செய்கிறேன்னு சுவாமி சொல்லணும். நீர் எழுது முதல்ல என்னன்னு செய்யறேன்னு சொல்லணும், அப்புறம் தான் காலை விடுவேங்கிறனோ இல்லையோ. அவர் வேற வழியே இல்லாம ஒத்துண்டாத்தான் நம்ம காலையே விடுவோம். அதனால கையை பிடித்தா ஒத்துண்டாலும் ஒத்துக்கலாம், விட்டாலும் விட்டுடலாம். காலை பிடித்தால் விடுவதற்கு இயலாது. அதே போல பகவானிடத்துல நேர போய் சரணம்னு சொன்னால் அது அவன் கையை பிடித்து காரியம் கொள்ளுமா போலே. ஆச்சாரியனிடத்துல சரணம்னு சொன்னால் அது பகவானுடைய காலை பிடித்து காரியம் கொள்ளுமா போலே. என்ன பெருமானுடைய திருவடியாகத்தான் ஆச்சாரியன் இருக்கிறார். அவரை பிடிச்சு நோட்டோம்னா பெருமாள் திருவடிகளை பிடிச்சு நோட்டோம்னு அர்த்தம். இப்ப அவரால் மறுக்கிறதுக்கே முடியாது. இதே நேர போய் அவர்கிட்ட நின்னோம்னா, உங்கள்கிட்ட கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கான்னு எது இல்லையோ அது அவருக்கு நன்னா தெரியும். அதனால விடாம அதை மட்டும்தான் கேட்பார். அங்கு செல்லாமல் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றினோம்னா அவர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இவ்வாச்சாரியனை நாம் என்னவாக கொள்ள வேணுங்கிறது இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான கருத்து, சாதாரண கருத்தல்ல. ராமானுஷர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்து இன்னி வரைக்கும் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை வந்து கொண்டிருக்கிறதுனால் அதுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் உள்ளது. ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம்னம் அந்யாமகே என்று தெரிவித்தா போலே, தேவதைய தேவதைன்னு கொண்டாடுவதை விட்டு ஆச்சாரியனைய தேவதையாக கொண்டாட வேணுங்கிறது பிரமாணம். ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம்னம் அந்யாமகே. ஆச்சாரியனுக்கு சமமாக அவனை காட்டிலும் வேறுபட்ட மற்றொரு தேவதை நமக்கு தெரியாது. இப்படி ஏன் நாம கொள்ள வேண்டுமென்னால் அவர் பகவானாலே நியமிக்கப்பட்டிருப்பவர். நமக்கு ஆச்சாரியனை கொடுத்திருக்கிறதே எம்பெருமான் தான். ஆச்சாரியனை கொடுத்து இவர் மூலம் நீங்கள் நம்ம வந்து அடையலாம் என்று எம்பெருமான் சொல்லுகிறான். ஆச்சாரிய சாமியத்துக்கு அடி சாஸ்திரம் என்ன போதித்து, மாதிரி தேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. மாதாவை தெய்வமாக நினைப்பாய், பிதாவை தெய்வமாக நினைப்பாய், ஆச்சாரியனை தெய்வமாக நினைப்பாய், வந்திருக்கிற அதிதி பரம பாகவதோத்தமனை தெய்வமாக நினைப்பாய். என்னை இவரவர்களை தெய்வமாக நினைக்கணும்னு சொல்லச்சு ஆச்சாரியனை சேர்த்து சொல்லு. ஆச்சாரியனிடத்திலே நாம் சென்று பிரார்த்திக்கிறோம். எப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்ற வேண்டும், அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார், அவர் மூலம் நமக்கு என்ன நன்மை அடைகிறோங்கிறத பார்ப்போம். இதை சிவநமூனத்தில் புலலோகாச்சாரியர் ஒரு சூத்திரத்தால் தெரிவிக்கிறார். வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஞாசவிம்சதியினுடைய ஆரம்ப ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். லோகாச்சாரியர் சாதித்தார், ஆச்சாரியன் நமக்கு இவரே மந்திரமாய், தேவதையாய், பலமாய், பலானுபந்திகளாய், பலசாதனமாய், ஐகிக போகங்களாய் ஆச்சாரியனையே கொள்ளக்கடவன். ஒரு ஆச்சாரியனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்னால் அவர்தான் நமக்கு மந்திரம். மந்திரத்தை கொடுத்தவர் அவர்தானே. மந்திரேத தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரவ் திரிஷூபத்தி சதாகார்யா தாகி பிரதம சாதனம். பகவான் அடையறதுக்கு நமக்கு முதல் சாதனம், முதல் தகுதி எது வேணுமென்னால் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். அது இல்லாமல் போனால் பகவான் அனுகிரகிப்பதில்லை. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார், செந்தழலே வந்தழலச் செய்திடினும் செங்கமலம் அண்டரம் சேர் வங்கதிரோர்கல்லால் அலராதால். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். செந்தழலே வந்தழலச் செய்திடணும். புள்ளிலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், தாமரை அலர்த்த கடவ ஆதித்யந்தானே உலர்த்துவன்
நீர்ப்பசை அருமானால் எங்கேயோ சூரியன் இருக்கார், விடிஞ்சவுடனே 6 மணிக்கு தாமரை மலர்ந்துடுற சொல்லு. ஒரு முட்டாள் பார்த்தான், எங்க இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தால எதுக்கு தாமரை அலர வேண்டும்? நான் ஒரு சட்டியில தணலை போட்டுண்டு தாமரைக்கு பக்கத்துல ராத்திரியில கொண்டு போய் வைக்கிறேன், வச்சா அது மலர்றதா பார்ப்போம்னு. அது மலராது, அலராது, உலர்ந்தும் போய்விடும். அது மலராதது மட்டுமல்ல,